ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷர் ப்ரோ எக்ஸ்எல் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை முக்கியமாக என்ஜின் வந்து X2 டர்போ 4 சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக வரக்கூடிய என்ஜினை விட இது கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை பவர் 120 ஹார்ஸ் பவரில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வண்டியோட ஃப்ரண்ட் ஃபேஸிக்காக கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. அதிக லோடு ஏற்ற மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டார்க் பார்த்துக்கிட்டோம்னா 350 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இருக்க டார்க்கு பவர் எல்லாத்தையும் விட இந்த வண்டியில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஷர்லேருந்து கூடிய சீக்கிரம் இந்த மாடல் வண்டி லான்ச் ஆக போகுது. முக்கியமாக வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிக பேலோடு உள்ள வண்டி தான் ரொம்ப தேவைப்படுது. அதனால் மினி ட்ரக் மாடல்லே இந்த மாதிரி ஒரு வண்டியை தயாரிக்காங்க. ரியல் வீல் டிரைவ்னு சொல்லும்போது இந்த வண்டியில் வந்து ரியரில் தான் நமக்கு வண்டியோட பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஃப்ரண்ட் ஹெவி டியூட்டி பேராபோலிக் லீ ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வண்டி வந்து பக்காவான லோடு கேரி பண்ண மாதிரி தான் வண்டியோட டிசைன் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, ஈஷர் பேட்ஜிங், எக்ஸ்எல் பேட்ஜிங் எல்லாமே பின்னால் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரை ரெயின்ஃபோர்ஸ்ட் டைப்பில் லீப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அதிக பாரம் ஏற்ற மாதிரி தாங்கக்கூடிய அமைப்பில் தான் இதோட டிசைன் எல்லாமே இருக்குது. முக்கியமாக பார்த்துட்டோன்னா டில்டபிள் பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வர வண்டிகளில் எல்லாமே பவர் ஸ்டியரிங் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, டில்டபிளாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிரைவருக்கு தேவையான கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நியூ ஃப்ரண்ட் டிசைன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த வண்டியில். அது மட்டும் இல்லை, நல்ல பெரிய விசாலமான ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஈஷரை பொறுத்தவரை நல்ல சேஃப்டிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மெட்டாலிக் பம்பர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா மற்ற வண்டியோட லோடு கேரியிங் கெப்பாசிட்டியுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. வீல் பேஸ்ன்னு சொல்லும்போது இதில் 2750 கிட்ட இருக்குது. முக்கியமாக இந்த வண்டி வந்து மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல ஃபீச்சர்ஸ், நல்ல பவர், டார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல மைலேஜும் தர மாதிரி தான் வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லும்போது 220 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்ன் ஸ்டைல், அது மட்டும் இல்லை கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லா இருக்குது. நல்ல அதிக லோடு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை ஃபியூவல் டேங்க்னு சொல்லும்போது 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 லிட்டருங்கிறது நமக்கு தாராளமாக போதும். அந்த மட்டும் இல்லை, வண்டியில் மைலேஜுமே 16 km/லிட்டர் கிடைக்கும்னு சொல்லாங்க. இந்த ப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை ரியர் சைடில் பார்த்துட்டோன்னா மாடர்ன் ஃபீச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்தவரையில் 7 R15 LT12 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச்சர் பேட்ஜிங் பக்காவாக தெரியுது வண்டியை பார்த்தாலே. அதோட பில்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 3985 kgயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரோஸ் வெயிட்டுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வண்டியோட பேலோடு கெப்பாசிட்டியுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. 2500 kg, அதாவது 2.5 டன் கெப்பாசிட்டியில் இந்த வண்டி இருக்குது. முக்கியமாக வந்து இதோட பேலோடு கெப்பாசிட்டி வந்து 2.5 டன் இருக்கிறதுனால அதிக லோடு ஏற்ற மாதிரி தான் வண்டியோட டிசைன் இருக்குது. இன்றைக்குள்ள இதில் அசோக் லேலண்டில் தான் இந்த மாதிரி வண்டி இருக்குது. அதை விட்டால் இந்த வண்டி அதிக லோடு ஏற்ற மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. லெந்தை பொறுத்தவரை 4790 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. விட்த்து 1790 எம்எம்மில் இருக்குது. முக்கியமாக வந்து டைமென்ஷன் வந்து வண்டியை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா லெந்து, விட்த்து, ஹைட்டு இதெல்லாம் பக்காவான வண்டிக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய வருது. ஹைட்டை பொறுத்தவரை 2000 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. 2080ன்னு சொல்லும்போது நல்ல ஹைட்டு தான். வண்டியோட ரியர் எல்இடி ஸ்டாப் லைட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சின்னதாகவே தெரியுது. எந்த லைட்டிங்லேயுமே டே டைம் லைட்டில் கூட நல்ல அழகாக கிளியராக விசிபிலிட்டியாக இருக்கும். வண்டியோட மலையேறும் தன்மை கிரேடபிலிட்டின்னு சொல்லும்போது 37.5% சொல்லாங்க. ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏபிஎஸ், இபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வண்டியில் இருக்குது. மாடர்ன் ஃபீச்சர்ஸோட கூடிய இந்த வண்டி ஒரு பக்காவான வண்டின்னு சொல்லலாம். நல்ல இட வசதி எல்லாமே இருக்குது. டிரைவர், கோ டிரைவருக்கு எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏர் பேக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருது. சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஏர் கண்டிஷன் இந்த வண்டியை பொறுத்தவரை இருக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லும்போது வண்டி வந்து ஒரு பக்காவான வண்டியாகவே இருக்குது. ரிவர்ஸ் கேமரா முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டாப் வேரியன்ட்ஸில் வரும் இந்த ஃபெசிலிட்டிஸ். இது தேவைன்னா நம்ம கஸ்டமர் அதை ஆப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குறைஞ்ச விலையிலையும் வண்டி நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ லோ மெயின்டெனன்ஸ் வண்டின்னே சொல்லலாம் இந்த வண்டியை பொறுத்தவரையில். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது இதில் வந்து எல்லா வகையான ரோடுகளுக்கும் இந்த வண்டி தாங்கும் திறன் கொண்டது. ஏன்னா இது இந்தியன் ரோட்ஸுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வண்டின்னு சொல்லலாம். இந்த வண்டி வந்து பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வகைகளில் இது ஒரு தரமான தயாரிப்பான வண்டின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.